ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பற்றி தான் ரீட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்ற பற்றி பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றதுல அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்த வீடியோனுடைய தொடர்ச்சி தான் இது. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரீட் பண்ணுறதுன்றது ஒரு பேசிக்கான ஸ்கில். ஸோ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை விட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப அட்வான்ஸ் மெத்தடாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டில் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அதை தான் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து ஷோ பண்ணோம். ஸோ இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன ஃபர்ஸ்ட்ல ஃபார்ம் ஆகுதோ அதை தான் வந்து இண்டிகேட்டர்ஸில் ஷோ பண்ணோம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் எல்லா இண்டிகேட்டர்ஸுமே வந்து ஒரு லேகான இண்டிகேட்டர்ஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன பண்ணுதோ அதுதான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் எதில் போய் உங்களுடைய அனலைசிஸ் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் செக்ஷனில் தான் போய் முடியும். ஸோ ப்ரைஸ் செக்ஷன் ரீட் பண்ணுறதுக்கு பேசிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகும், அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் புல்லிஷ் மார்க்கெட் இருக்கிறது மூணு மார்க்கெட் தான் பார்த்தீங்கன்னா புல்லிஷ், பீரிஷ், கன்சாலிடேஷன். ஸோ இந்த மூணு தான். ஸோ நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கும்போது நம்ம எந்த 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 ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படின்றது ஃபைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கோ வித் த ட்ரெண்ட். நீங்கள் ட்ரெண்டும் கூட ட்ரேட் பண்ணும்போது தான் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஸோ எப்பவுமே ட்ரெண்டுன்றது ஒரே மாதிரி ட்ரேவல் பண்ணாது. எந்த ட்ரெண்ட்லையுமே வந்து மார்க்கெட் ஒன் சைடு மூவ்மெண்ட் இருக்கே இருக்காது. ஸோ ஒரு புல்லிஸ் அப்படின்னும் போது நீங்கள் 20 பாயிண்ட் ஏறும், ஒரு 10 பாயிண்ட் குறையும், 20 பாயிண்ட் ஏறும், 10 பாயிண்ட் குறையும். அதுதான். சரி, நீங்கள் ஃபைன் பண்ண வேண்டியது எந்த ப்ரீமியம் சோன். நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியது நம்ம எந்த லாங் டேர்ம் ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம எந்த பேசஸில் இருக்கும், புல்லிஷா, பீரிஷா, கன்சாலிடேஷனா, இதை ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் புல்லிஷ் இருந்தால் புல்லிஷில் எது ப்ரீமியம் ஜோன், எது டிஸ்கவுண்ட் ஜோன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் பீரிஷ் இருந்தால் பீரிஷில் எது புல்லிஷ், எது பீரிஷ் தெரிஞ்சிருக்கணும். கன்சாலிடேஷன் மார்க்கெட் இருந்தால் எது கன்சாலிடேஷனில் எந்த இடம் ப்ரீமியம், டிஸ்கவுண்ட் ஜோன் அப்படின்னு ஃபைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸோ நம்ம ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டுன்னா ஒரு ஹையர் ஹை, ஒரு ஹையர் லோ இந்த ஃபார்மேட்டில் ஃபார்ம் பண்ணோம். எப்பெல்லாம் ஹையர் லோ டச் பண்ணுதோ அந்த இடத்துல நீங்கள் ஒய் எடுத்து நீங்கள் அடுத்த ஸ்விங் லோக்கு நீங்கள் டார்கெட்டை இது பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் ஒரு இம்பல்ஸுக்கு அப்புறம் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்ன்றது ஒரு 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 அக்ரெசிவான புல் மூவ்மெண்ட், அக்ரெசிவான ஒரு மூவ்மெண்ட் இருந்ததுன்னா, ஒரு புல் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா 0.38 அந்த இடத்துல ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துரும். ஸோ ஒரு நார்மல்னா 0.5, ஃபிப்னோச்சியில் 0.5 அந்த இடத்துல ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ஒரு ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப லெஸ் தென் மூமெண்ட் இருக்கிற போது அது பண்ணா 0.6 to 0.7 இந்த இடத்துல வந்து ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ஸோ நம்ம மார்க்கெட்ஸை இப்போ நம்ம புல்லிஷை ரீட் பண்ணோம். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸோட இங்கே பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 இம்பல்சிவ் மூவ், அதுக்கப்புறம் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே திரும்பவும் ஒரு ஒரு இம்பல்சிவ் மூவ். ஸோ இம்பல்சிவ் மூவோட ஹை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பல்சிவ் மூவுடைய ஹையை ரீச் பண்ண உடனே, ஸோ நம்ம ஹை எந்த அளவு இருக்கும்னு பார்த்துருக்கோம். அந்த ப்ரீவியஸ் கேண்டலுடைய இம்பல்சிவ் எந்த அளவு ஹைட் இருக்கோ அதை விட கொஞ்சம் அடிஷனலாக இருக்கும், அல்லது அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த இடம் முடிஞ்ச உடனே திரும்பவும் அது ரிட்ரேஸ்மெண்ட் வரும். ஸோ ரிட்ரேஸ்மெண்ட் எது வரைக்கும் வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஃபுல் பேக்கினுடைய கடைசி பாயிண்ட் அதுக்கு சமமாவோ அல்லது அதுக்கு கொஞ்சம் ப்ரியராகவோ வந்து திரும்பவும் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ மூவ்மெண்ட் கொடுத்த உடனே அடுத்த ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு கன்சால்டேஷன் ஜோனாக இருக்கலாம், அல்லது ஒரு ரேஞ்ச் மூவ்மெண்ட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட ரேஞ்ச் மூவ்மெண்ட் ஏன் கிரியேட் ஆகுதுன்னா, ஸோ ரேஞ்ச் மூவ்மெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா பையஸும் செல்லர்ஸும் நிறைய அக்குமுலேட் ஆகும் அந்த டைம்ல. ஸோ அந்த அக்குமுலேட் ஆகக்கூடிய பை ஆர்டர்ஸும் செல்லர்ஸும் ட்ரிகர் பண்றதுக்காக ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து மேல் நோக்கி இருக்கும். அது ஒரு அடுத்தடுத்த மூவ்மெண்ட்ஸ், ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மூவ்மெண்ட் வந்து ப்ராப்பரா போனோம்னா ஒரு ரேஞ்சஸ் மூவ்மெண்ட்டும் கன்சாலிடேஷன் மூவ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ மார்க்கெட் அப்படிதான் எப்பவுமே ஒர்க் ஆகும். ஒரு ஹையர் ஹை, அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஹை, அப்புறம் ஹையர் லோ, ஹையர் ஹை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கன்சால்டேஷன் அல்லது ரேஞ்ச், அதுக்கப்புறம் அந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணிட்டு திரும்பவும் ஹையர் ஹை அதே ஃபார்மேட்ல போகும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்படி தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல எதுன்னா பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து இந்த ப்ரைஸஸ் வந்து ஹையர் ஹை மேக் பண்ணிட்டு திரும்ப ஹையர் லோ வருதோ, ஹையர் லோ வரும்போது ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோ வந்து அது வந்து ஒரு
டிஸ்கவுண்ட் ஜோன்ல பை பண்ணணும், ப்ரீமியம் ஜோன்ல செல் பண்ணணும். ஸோ இந்த சார்ட்ல பாருங்க, எப்பெல்லாம் வந்து ஒரு ஹையர் ஹை கொடுத்துட்டு திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட் வருதோ அந்த இடம்லாம் வந்து நம்ம ஃபிப்னோச்சியில் சொல்லணும்னா 0.5 to 0.6 to 0.5 அல்லது 0.68 இந்த இடம்லாம் வந்து ப்ரீமியம் ஜோன்ல டிஸ்கவுண்ட் ஜோன்ல பை பண்ணணும், ப்ரீமியம் ஜோன்ல செல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க பாருங்க, எப்பெல்லாம் வந்து ஒரு ஃபுல் பேக் எடுத்து திரும்ப வந்து ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அந்த வருதோ அந்த ஸ்விங்கினுடைய லோவெல்லாம் வந்து என்ன ஆக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஸோ அந்த இடம்லாம் வந்து ப்ரைஸஸ் மூவ்மெண்ட் திரும்ப மேல் நோக்கி போகும். ஸோ இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்ல பாருங்க, ஒரு ப்ரைஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் ஹையர் ஹை கொடுத்துட்டு திரும்ப வரும்போது அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வந்து ஒரு சப்போர்ட் போல செயல்படும். ஸோ இந்த சப்போர்ட் போல செயல்படக்கூடிய இடம் தான் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஜோன் தான் நம்ம பையர்ஸ் எடுக்கணும். டிஸ்கவுண்ட் ஜோன்ல பை எடுத்துட்டு நம்ம நீங்க 1:1 அல்லது 1.5 to 1:1 என்ற ரேஷியோவில் ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங் லோக்கு கீழே இல்லைன்னா இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே நீங்க பிளேஸ் பண்ணலாம். ஸோ இப்படிதான் நீங்க ட்ரேட்ஸ் எடுக்கணும் ஹையர் டைம் ஃப்ரேம்ல. அடுத்து நம்ம டவுன் ட்ரெண்ட்ல பார்ப்போம். நம்ம டவுன் ட்ரெண்டை பத்தி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். டவுன் ட்ரெண்ட் இருந்தது லோயர் ஹை லோயர் லோ இப்படிதான் ஃபார்ம் பண்ணோம். இதுல லோயர் ஹை எப்பெல்லாம் வந்து ரீச் பண்ணுதோ அப்பெல்லாம் நீங்க திரும்பவும் அதனுடைய ப்ரீவியஸ் ட்ரெண்ட், அதாவது இப்போ பியரிஷ் எப்பெல்லாம் லோயர் ஹை கிரியேட் பண்ணதோ அந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் ஜோன்ல செல் பண்ணணும். ஏன்னா இது வந்து பியரிஷ் மார்க்கெட் இல்லைங்களா, அதனால வந்து எப்பெல்லாம் லோயர் ஹை ஃபார்ம் பண்ணுதோ அப்பெல்லாம் நீங்க செல் பண்ணலாம். எப்பெல்லாம் வந்து லோயர் லோ பண்ணுதோ அப்பெல்லாம் நீங்க கவுண்டர் ட்ரெண்ட் எடுக்கலாம். எப்பவுமே வந்து நீங்க ட்ரெண்ட் கூட தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ ட்ரெண்ட் கூட ட்ரேட் பண்ணுறது தான் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எப்பெல்லாம் வந்து லோயர் ஹை ஃபார்ம் பண்ணுதோ அப்பெல்லாம் நீங்கள் செல் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் கவுண்டர் ட்ரெண்ட் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் எப்பெல்லாம் லோயர் லோ ஃபார்ம் பண்ணுதோ அப்போ நீங்கள் அடுத்த லோயர் ஹைக்கு நீங்கள் வச்சு நீங்கள் டார்கெட்டாக ரீச் பண்ண முடியும். ஆனால் அது வந்து நீங்கள் லாங்கர் டேர்ம் வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுனால நீங்கள் அதில் அந்த ஃபுல் பேக்கை கேப்சர் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தால் மட்டும் தான் அதை கேப்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு பிகினர்ஸாவோ இல்லை அது ஒரு மீடியம் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து ட்ரெண்டை கேப்சர் பண்ணுறது, அதாவது இம்பல்சிவ் மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ஸோ எப்போல்லாம் ஹையர் லோ ரீச் ஆகுதோ அதுக்கப்புறம் ஹையர் லோ ரீச் பண்ணிட்டு ஒரு மினிமம் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டலாவது அந்த லாங் டேர்ம் ட்ரெண்டுக்கு ஃபேவராக க்ளோஸ் ஆகிருக்கணும். அதாவது ரெட்டாக க்ளோஸ் ஆகிருந்தா நீங்கள் அதுக்கடுத்து அந்த லோயர் ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் அடுத்த லோயர் லோக்கு நீங்கள் டார்கெட்டை வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இது நார்மலான ஒரு டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் தான். ஸோ இங்கே பாருங்க, எப்பெல்லாம் வந்து ப்ரைஸஸ் இந்த இதில் நீங்கள் ப்ரீமியம் ஜோன் டிஸ்கவுண்ட் ஜோனை ஃபைல் பண்ணணும்னா இங்கே சார்ட்ல பாருங்க, எப்பெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து லோயர் லோ மேக் பண்ணிட்டு திரும்ப போதோ, அதாவது இந்த மூமெண்ட்ல 0.5%, அதாவது இங்கே பாருங்க இது 1%னா இதில் 6%. இந்த லென்த்தில் ஆஃப் த சைஸ், ஓகேங்களா. அப்போ இந்த ஆஃப் த சைஸ் எப்பெல்லாம் ரீச் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து இது லோயர் ஹை வரும்போது செல் பண்ண சொல்லியிருந்தோம் அடுத்த லோக்கு டார்கெட் வச்சு. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் லோ. ஸோ அடுத்த லோ வந்து இந்த இடம். ஸோ இந்த இடத்த நீங்கள் சார்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லோயர் லோ எப்பெல்லாம் வந்து லோயர் ஹை ஏற்படுதோ அதெல்லாம் வந்து ப்ரீமியம் ஜோன்ல செல் பண்ணிட்டு அடுத்த லோயர் லோக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் மார்க்கெட்டை ரீட் பண்ணோம். ஸோ இந்த லோயர் லோ மார்க்கெட்டில் இந்த இடம்லாம் எப்பெல்லாம் வந்து லோயர் ஹை வருதோ அதெல்லாம் வந்து ப்ரீமியம் ஜோன்ல செல் பண்ணோம். எப்பெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்கவுண்ட் ஜோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து லோயர் லோ வந்து அதெல்லாம் டிஸ்கவுண்ட் ஜோன்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் பேக் மட்டும் தான் கேப்சர் பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரெண்ட் மட்டும் கேப்சர் பண்ணதுக்கு இது பண்ணுங்க. ஸோ லாங்கர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டாக இருந்தால் அந்த டவுன் ட்ரெண்ட் மட்டும் கேப்சர் பண்ணுங்க. அடுத்த ஃபுல் பேக் ரீச் ஆகி திரும்ப ஹையர் லோக்கு வந்து திரும்ப போகிற வரை வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இப்படிதான் நீங்கள் 2 மூவ்மெண்ட்டையும் கேட்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் தான் வரும். அது இல்லாமல் நீங்கள் தேவையில்லாமல் ட்ரேட்ஸ் எடுத்து நம்ம அதிக லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே வந்து மேஜரா அதிக ட்ரேட்ஸ் எடுக்காம இப்போ மேஜரா பெரிய லெவலில் இருக்கக்கூடிய வின்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யாராவது வந்து லெஸ்ஸன் ட்ரேட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப வின்னர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க செலக்டிவா பர் டேக்கு 1 or 2 ட்ரேட்ஸ்க்கு மேலே எக்ஸிக்யூட்டே பண்ண மாட்டாங்க. அதுவும் ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் பேஸ் பண்ணி அந்த இன்ட்ராடே பயாஸும் சேர்ந்து கம்பைன் பண்ணி ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு ஒரே ஒரு ட்ரெண்டை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரான கிடைக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சார்ட் ட்ரேடிங்ல எது வந்து லோயர் டவுன் ட்ரெண்ட்ல எது ப்ரீமியம் ஜோன் டிஸ்கவுண்ட் தான் செஞ்சிருக்கணும், புல்லிஷ் ட்ரெண்ட்ல
எது டிஸ்கவுண்ட் ஜோன் ப்ரீமியம் ஜோன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ட்ரெண்ட் சேஞ்ச் எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது நமக்கு நல்லாவும் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் குறிப்பிட்ட அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் ரீச் பண்ண உடனே அதனுடைய ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நடந்து அது வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய ட்ரெண்டே ரிவர்ஸ் ஆச்சுன்னா அதுதான் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த ட்ரெண்டையே ரிவைஸ் பண்ணக்கூடியதா இருந்ததுன்னா அதுதான் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் முடிஞ்சு இங்க இருக்கக்கூடிய ஹையர் லோ ஹையர் ஹை அப்படின்ற ஃபார்மேட்டை உடைச்சிட்டு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோ அப்படின்ற மாதிரி ஃபார்மேட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் புல்லிஷ் ட்ரெண்ட் முடிஞ்சு பேரிஷ் ட்ரெண்டாக மாறி இருக்கு. அது இல்லாமல் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்து ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ பிரேக்அப் ஸ்ட்ரக்சரும் ஆயிருக்கு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் மாறி இருக்கு. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் முடிஞ்ச உடனே அந்த அந்த நெக்லைனை பிரேக் பண்ணி ரிட்டர்ன் கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அந்த நெக்லைனுக்கு மறுபடியும் திரும்ப ரிட்ரேஸ் வரும்போது அந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். ஸோ நம்ம ஆல்ரெடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல எப்படி ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு சப்போர்ட் லெவல் வந்து ரீச் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா அதே சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் தான் மாறிடும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் வந்து திரும்ப அந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி மேலே போகும்போது திரும்ப பிரேக் பண்ணிட்டு மேலே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. திரும்ப வரும்போது அதே ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக மாறிடும். சேம்பே தான் இங்கேயும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன் வந்து பிரேக் பண்ணிட்டு கீழே க்ளோஸ் ஆகிட்டு திரும்ப ரிட்ரேஸ் வரும்போது இந்த நெக்லைனே வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன் தான் வந்து ப்ரீமியம் ஜோனில் செல் பண்ணணும். அடுத்து இந்த ஸ்விங்கிங் லோவுக்கு தான் நீங்கள் டார்கெட் வச்சு நீங்கள் ப்ராஃபிட்டை ரீச் பண்ணலாம். ஸோ இந்த நெக்லைன் தான் வந்து ப்ரீமியம் ஜோன். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லோயர் லோ தான் வந்து டார்கெட். ஸோ இந்த இடத்த வந்து இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கு மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ், இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த நெக்லைனில் ட்ரேட் எடுத்து நீங்கள் அடுத்த லோயர் லோக்கு நீங்கள் டார்கெட்டை வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இங்கே சார்ட்டில் பாருங்கள். ஸோ இது ஒரு ட்ரெண்ட், ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்குது. புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணி ஹையர் டைம் ஃப்ரேமில் லோயராக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லோயராக க்ளோஸ் ஆகணுன்னே இந்த இடம் திரும்ப இந்த இடம் வரும்போது இது வந்து நம்ம ஆல்ரெடி ரிட்ரேஸ் பண்ணி வரும்போது இந்த இடம் வந்து என்ன செயல்படும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். ஸோ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு திரும்பவும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா லோயராக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ திரும்ப இந்த இடம் வரும்போது நெக்லைன் வந்து எப்படி செயல்படும் பார்த்தா ரெசிஸ்டன்ஸாக மாறி ப்ரைஸை கீழ் நோக்கி அடுத்த லோயர் லோக்கு ப்ரைஸாக மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ நம்ம எப்படி தான் இந்த நெக்லைன்ல இடத்துல தான் எடுத்து இந்த நெக்லைனுக்கு மேலே இருக்கிற இடத்த வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் அடுத்த லோயர் லோக்கு ப்ரைஸை டார்கெட் பண்ணி ப்ரைஸை ரீச் பண்ண முடியும். ஸோ அதே தான் இங்கேயும் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரைஸஸ் வந்து ஹையர் ஹை ஹையர் லோ என்ற ஃபார்மேட் இருக்கு. குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் ரீச் பண்ண உடனே இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹையர் லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ க்ளோஸ் ஆன உடனே இப்போ ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வந்து ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அடுத்து லோயராக க்ளோஸ் ஆயிருக்கு. திரும்ப இதே இந்த நெக்லைனை ரீச் பண்ணும்போது இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இந்த நெக்லைன் தான் வந்து நீங்கள் ப்ரீமியம் ஜோனில் செல் பண்ணணும். செல் பண்ணி அடுத்த லோயர் லோக்கு இந்த லோயர் லோக்கு விட இந்த லோயரில் வந்து நீங்கள் டார்கெட் வச்சுக்கலாம். டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு மேலே நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து சேல் பண்ணிட்டு அடுத்த லோயர் லோக்கு இந்த இடத்துக்கான லோயர் லோக்கு நீங்கள் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம புல்லிஷுக்கு பார்த்தோம். ஸோ பியரிஷ் பாருங்கள் அதே மாதிரி தான் ஒரு ட்ரெண்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படின்னாலும் மார்க்கெட் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்னாலும் ஒன்று தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நடந்த உடனே திரும்ப இந்த இடம் வரும்போது இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்ல வந்து ஒரு சப்போர்ட்டாக செயல்படும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆல்ரெடி இந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி சப்போர்ட் இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக செயல்பட்டு ப்ரைஸஸை இங்கே ஒரு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆன உடனே நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். பேட்டர்ன்றது 4 டச்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 1 2 3 4th டச்சஸ்க்கு அப்புறம் அது வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. மேலே போனோடனே அடுத்து இங்கே வந்தோடனே ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த இடம் வந்து ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிடுச்சோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் எப்பெல்லாம் வந்து இந்த சப்போர்ட் ஜோன் வருதோ இந்த ஸ்விங் லோக்கு வருதோ அந்த இடம்லாம் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஜோனில் பை பண்ணி அடுத்த ஸ்விங் லோக்கு அல்லது அடுத்த ஹையர் ஹைக்கு நீங்கள் டார்கெட்டை வச்சு ட்ரேட் பண்ணோம். ஸோ நம்ம புல்லிஷ் பியரிஷ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த நெக்லைன் வந்து ப்ரீமியம் ஜோன். நெக்லைன் பிரேக் பண்ணிட்டு திரும்ப வரும்போது அதை ஷார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பியரிஷ் ட்ரெண்ட் முடிஞ்சு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்த உடனே அதுக்கடுத்து அந்த ஸ்விங் ஹை வந்து பார்த்தீங்கன்னா
அந்த லோயர் ஹை வந்து ஒரு சப்போர்ட்டாக செயல்படும் பார்த்தோம். ஸோ அந்த சப்போர்ட்டாக செயல்பட்டு ப்ரைஸஸ் வந்து மேல்நோக்கி உயர்த்தும். ஸோ இங்கே ஒரு ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன், ரெக்டாங்கிள் பிரேக் அவுட் ஆனோடனே திரும்ப வரும்போது ரிட்ரேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் அடுத்த ஹையர் நோக்கி பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம சார்ட்ஸ் ரீட் பண்ணணும். ஸோ அதே தான் இங்கே அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் சேனல் பேட்டர்ன். ஸோ டவுன் ட்ரெண்டில் சேனல் பேட்டர்ன் வந்து சேனல் எப்போல்லாம் ரீச் ஆகுதோ அப்போல்லாம் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை செயல்பட்டு திரும்ப அடுத்து இப்படி மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ எப்போ வந்து இந்த சேனலை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகிருக்கோ திரும்ப இங்கே வரும்போது ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும்போது ரிட்ரேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் பேக். ஸோ இங்கே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, அது இல்லாமல் சேனல் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ட்ரெண்டும் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆன உடனே திரும்ப அடுத்த ஹையர் ஹை இந்த இடத்த வந்து நீங்கள் டார்கெட்டை வச்சு எப்போ வந்து இந்த ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்ப இங்கே வருதோ இந்த ரிட்ரேஸ்மெண்ட் ஏரியா இந்த இடத்துல இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் இந்த இடம் தான் வந்து டிஸ்கவுண்ட் ஜோனில் பை பண்ணிட்டு அடுத்து ப்ரீமியம் ஜோனில் செல் பண்ணும். அடுத்த ப்ரீமியம் ஜோன்ன்றது அடுத்த ஹையர் ஹை. ஸோ இந்த இடம் தான் வந்து ஹையர் டைமில் ஹையர் ஹை. ஸோ அந்த இடத்த ரீச் பண்ண உடனே நீங்கள் ப்ராஃபிட்டாக புக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் ட்ரேட் பண்ணணும். எப்போல்லாம் வந்து ப்ரைஸை பிரேக் பண்ணிட்டு மேலே போதோ திரும்ப இந்த இடம் வரும்போதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக செயல்படும். ஏன்னா இந்த இடம் தான் வந்து இந்த இடம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸ்விங் அடுத்து இந்த ஸ்விங் பாயிண்ட் வந்து சப்போர்ட்டாக செயல்படும். ஏன்னா இந்த வந்து மேலே போய் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிறதுனால இந்த ஸ்விங் பாயிண்ட் வந்து ஒரு சப்போர்ட் போல செயல்படும். ஸோ இது ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான். ஸோ அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் புல்லிஷ் மார்க்கெட்டில் எப்படி செயல்படணும். புல்லிஷ் வந்து ஹையர் ஹை அப்போ ரெசிஸ்டன்ஸை சர்ச் பண்ணோடனே திரும்ப அந்த மார்க்கெட் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணும். ஸோ ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ண உடனே அடுத்த இந்த இடம் வரும்போது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் தான் ஒரு நமக்கு டிஸ்கவுண்ட் ஜோனில் செல் பண்ணிட்டு ப்ரீமியம் ஜோனில் பை பண்ணணும். ப்ரீமியம் ஜோன்ன்றது அடுத்த லோயர் லோ. ஸோ இந்த லோயர் லோ தான் நீங்கள் வந்து டார்கெட் வைக்கணும். ஸோ இந்த இடத்துல செல் பண்ணிட்டு இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸை வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்விங்குக்கு மேலே ஸ்டாப் லாஸ், இந்த ரிட்ரேஸ்மெண்ட் இடம் தான் செல்லிங் பாயிண்ட். இதுக்கு அடுத்த லோயர் லோ தான் வந்து உங்களுடைய டார்கெட். ஸோ இது வந்து புல்லிஷ்லேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகக்கூடிய இடம். ஸோ பேரிஷ்லேருந்து புல்லிஷாக மாறக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் லெவலில் ரீச் பண்ண உடனே இங்கே ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்திருக்கு பாருங்க. இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ண உடனே திரும்பவும் இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் இந்த இடம் தான் வந்து டிஸ்கவுண்ட் ஜோனில் நீங்கள் பை பண்ணணும், ப்ரீமியம் ஜோனில் செல் பண்ணணும் புலிஷ் மார்க்கெட் இருந்தா. ஸோ நீங்கள் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆன உடனே இந்த இடம் வரும்போது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் போல செயல்படும். இந்த சப்போர்ட்ல நீங்கள் பை பண்ணணும், அதாவது டிஸ்கவுண்ட் ஜோனில் பை பண்ணணும், ப்ரீமியம் ஜோனில் செல் பண்ணணும். நீங்கள் பை எடுக்கும்போது ப்ரீமியம் ஜோனில் டிஸ்கவுண்ட் ஜோனில் பை பண்ணணும், ப்ரீமியம் ஜோனில் செல் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் செல் பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ரீமியம் ஜோனில் செல் பண்ணணும், டிஸ்கவுண்ட் ஜோனில் பை பண்ணணும். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் பையராக இருக்கும்போது எப்பெல்லாம் வந்து ப்ரைஸஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஜோனில் பை பண்ணணும். ஏன்னா நம்ம கம்மியாக வாங்கினா தான் அதிக ரேட்டுக்கு விற்க முடியும். அதே மாதிரி நீங்கள் செல்லராக இருக்கும்போது அதிக ரேட்டுக்கு வாங்கி கம்மி ரேட்டுக்கு விற்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி தான், சிம்பிளான பேசிக்ஸ் தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம நல்லா ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு மார்க்கெட் இருக்குன்னு சொன்னோம். புல்லிஷ் பார்த்தோம், பேரிஷ் பார்த்தோம், அடுத்து கன்சால்டேஷன் பார்க்க போகிறோம். ஸோ கன்சால்டேஷன்றது வேறு ஒன்றும் இல்லை. மார்க்கெட் எப்பவுமே ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது. அது புல்லிஷாக இருந்தாலும் பேரிஷாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்விங்குக்கு அப்புறம் திரும்பவும் வந்து கன்சால்டேஷன் போயிடும். கன்சால்டேஷன் தான் வந்து மார்க்கெட்டை மூமெண்டம் கிரியேட் பண்ணும். ஸோ கன்சால்டேஷன் எப்பெல்லாம் வருதோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து மூமெண்டத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த கன்சால்டேஷன் பிரேக் ஆகும்போது மறுபடியும் அதனுடைய பழைய ட்ரெண்ட்லேயே டிராவல் பண்ணலாம், அல்லது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இந்த பேட்டர்ன் பாருங்க, இதுவும் ஒரு கன்சால்டேஷன் பேட்டர்ன் தான். இப்போ மார்க்கெட் வந்து பேரிஷா இருக்கும், ஒரு குறிப்பிட்ட லெவல் அதாவது ரீச் பண்ண உடனே திரும்ப ஒரு கன்சால்டேஷன் கொடுக்கும். ஸோ கன்சால்டேஷன் முடிஞ்ச உடனே திரும்பவும் பிரேக் அவுட் ஆகி அதே அந்த ப்ரீவியஸ் ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே ட்ரேட் ஆகும். இது ஒரு வகையான கன்சால்டேஷன் மார்க்கெட் தான். இந்த இடத்துல நீங்க எப்படி ட்ரேட் பண்ணணும்னா, கன்சால்டேஷன் வந்தா அடுத்து அந்த பிரேக் அவுட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும். பிரேக் அவுட் கேண்டில் நீங்கள் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் அடுத்த ஸ்விங் ஹையோ அல்லது ஸ்விங் லோவோ நீங்கள் டார்கெட்டை வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பெல்லாம் வந்து இது மாதிரி கன்சல்டேஷன் ஜோன் இருக்கோ அதெல்லாம் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணணும். பிரேக் அவுட் கேண்டில் நீங்கள் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா, பிரேக் அவுட் ஆகி அந்த கன்சல்டேஷன் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த கன்சல்டேஷனுக்கு மேலே ஸ்டாப் லாஸ், அதாவது இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த அடுத்த ஸ்விங் லோவுக்கு நீங்கள் டார்கெட் வைக்க முடியும். ஸோ கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் இப்படி தான் ட்ரேட் பண்ணணும். இங்கே பாருங்க, 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சோடனே ஒரு கன்சால்டேஷன் வருது. கன்சால்டேஷன் வந்த உடனே நீங்க எப்பெல்லாம் வந்து இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகுதோ, இங்கெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகல பாருங்க, இந்த கேண்டில் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டிலும் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இந்த கன்சால்டேஷனுக்கு கீழே க்ளோஸ் ஆகவே இல்லை. ஸோ நீங்க வெயிட் பண்ணிட்டு அந்த கேண்டில் வந்து க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு, ஸோ கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே அதனுடைய ப்ரீவியஸ்
ஐக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க அடுத்த லோயர் லோக்கு நீங்க டார்கெட்டை வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்படிதான் வந்து கன்சால்டேஷன் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த 4 தான் இருக்குது. ஸோ நமக்கு புல்லிஷ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தெரியும், பேரிஷ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தெரியும். ஸோ இங்க பாருங்க, இந்த 6 பேட்டர்ன்ஸை நீங்க ரெகக்னைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க பிரைஸ் செக்ஷன்ல ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா நீங்க ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த இடம்லாம் பாருங்க, இது வந்து புல்லிஷ் வந்து ஹையர் ஹை ஹையர் லோ. ஸோ நம்ம எப்பெல்லாம் வந்து ஹையர்ல வருதோ அப்பெல்லாம் வந்து டிஸ்கவுண்ட் ஜோன்ல பை பண்ணிட்டு அடுத்த ஹையர் ஹைக்கு நம்ம டார்கெட்டை வச்சு ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த இடம் தான் வந்து பை ஜோன். இதுக்கு கீழே நீங்கள் 1:1 இல்லை 1:2 டார்கெட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லோயர் ஹை வருதோ, லோயர் ஹைல வந்து ப்ரீமியம் ஜோனில் செல் பண்ணிட்டு அடுத்த லோயர் லோவில் அடுத்த லோயர் லோவில் நீங்கள் வந்து டார்கெட் வச்சு ட்ரேட்ஸ் எடுக்க முடியும் பேரிஷ் ட்ரெண்டில். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த 2 புல்லிஷ் பேரிஷ். ஸோ பேரிஷ்லேயே இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கன்சால்டேஷன் மெத்தட். கன்சால்டேஷனில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மார்க்கெட்ஸ் வந்து பேரிஷ் ட்ரெண்டாக இருக்குது, அதுக்கப்புறம் கன்சால்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் கன்சால்டேஷன் பிரேக் பண்ண உடனே அந்த கன்சால்டேஷன் அந்த மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு அந்த கன்சால்டேஷன் பிரேக் பண்ணுற இடத்துல என்ட்ரி கொடுத்து அடுத்த லோயர் லோக்கு டார்கெட் வைக்கணும். ஸோ இது வந்து கன்சால்டேஷன் மார்க்கெட். இது வந்து ரேஞ்ச் மார்க்கெட்ன்றது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளே ரெக்டாங்கிள் பேட்டர்ன் மாதிரி குறிப்பிட்ட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரீச் பண்ண உடனே அந்த லெவலுக்குள்ளே ட்ரேட் பண்ணிட்டு தான் ரேஞ்ச் மார்க்கெட்ன்றது அது ஒரே லெவலுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பி மார்க்கெட்னா மார்க்கெட் எந்த பக்கம் போகணுன்ற டைரக்ஷன் அதுக்கே தெரியல, ஒரு ரேண்டமா ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே அது ப்ராப்பரா ஒரு ரேஞ்சாகவும் இல்லாம ஒரு கன்சால்டேஷனா ஒரு இரேஷனலா ட்ரேட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து சாப்பி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. சாப்பி மார்க்கெட்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா சாப்பி மார்க்கெட்டும் ஒரு நீங்கள் ரேஞ்ச் எடுக்கிற மாதிரி ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் எப்பெல்லாம் வந்து அந்த ரேஞ்ச் மார்க்கெட்டும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் வந்து ப்ராப்பராக இப்போ இந்த ரேஞ்ச் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஹைஸ் இருக்கும், இங்கே ஈக்குவல் லோஸ் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஈக்குவல் லோஸ் இருக்காது, ஒரு ரேண்டமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இதுதான் சாப்பி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. சாப்பி மார்க்கெட்டும் வந்து எப்பெல்லாம் வந்து அந்த லோயர் இந்த சப்போர்ட்டை டச் பண்ணுது அப்போ நீங்கள் சப்போர்ட்டு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது அடுத்த அந்த ரேஞ்சில் 70% நீங்க டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த பேரிஷ் பார்த்தோம்ல, அதே மாதிரி புல்லிஷ், அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன் பிரேக் பண்ண உடனே இந்த இடத்துல நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சு இதை வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆறு வந்து ரொம்ப 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 பேசிக்கானது, ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். ஸோ நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ நாங்க இப்போ என்னோட சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இண்டிசஸை ட்ரீட் பண்ணி இண்டிசஸ்ல இருக்கிற சார்ட்ஸை ரீட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் வந்து நல்லா அதை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸோ அல்லது ஃபியூச்சர்ஸோ அல்லது இண்டெக்ஸோ ஃபியூச்சர்ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் இண்டெக்ஸை ட்ரேட் பண்ணி இந்த கான்செப்ட் எல்லாமே இண்டெக்ஸில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டாக்ஸில் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுமா அப்படின்றத விட நீங்கள் இண்டெக்ஸ்லேயோ அல்லது இண்டெக்ஸில் யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லா வகையான சார்ட் பேட்டர்ன்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு கிரிப்டோ ட்ரேடராக இருக்கலாம், ஆப்ஷன் ட்ரேடுக்கு அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. நீங்கள் சார்ட்ஸை ரீச் பண்ணி நிஃப்டி அந்த இண்டெக்ஸை சார்ட்ஸை ரீச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா வகையான சார்ட்ஸ்க்கும் இந்த பேட்டர்ன்ஸ் காமனான இந்த சார்ட் பேட்டர்ன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ட்ரேடிங் லெவல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.